நாளைக்கு கிளாஸ் நினைச்சு தமிழ்நாட்ட போறதுக்கு ரெடி ஆகல. இன்னைக்கு கிளாஸ் இல்ல. முடிக்கப்படாது. அது நாளைக்கு கிளாஸ் இல்லாட்டி இப்போ ரெடியா இருக்கல அப்படியா? இப்ப நான் நாளைக்கு கிளாஸ் இல்லை நாளைக்கு ஓதுக்கல அப்படியா? நல்ல அர்த்தம் இது. கிளாஸ் போட்டா தான் நான் ஓதுறது. அப்ப அதுக்கு ஒரு கிளாஸ் போட்டுல அப்படிப்பட்டாலும் நான் கிளாஸ் செய்யல. அப்ப இதுக்கு ஒரு கிளாஸ் வைக்கிறேன். இல்ல குழுவன்ல ஓது. என்ன இப்ப யார் சொன்ன இப்ப கிளாஸ் இல்லாத ஓதி கேட்கல ஓதி பார்க்கலன்னு சொல்லி? கிளாஸ் இருந்தோ இல்லையோ உங்களுக்கு உரிய வேலையை நீங்க தான் போகணும், எடுக்கணும், ஓதணும், பழகணும். அல்லது ஓதல் வராது வாயால. உங்களோட இஷ்டத்துக்கு நான் நினைச்சா தான் ஓதுவேன், கிளாஸ் போட்டா தான் நான் போயிட்டு ஓதி பார்த்துட்டு வருவேன். இன்றைக்கு கிளாஸ் இல்ல நாளைக்கு ஓடும் சார் நானே தனியா ஓதினேன். ஷஹ்மினானோட கேட்கல. நீங்க ஓதப்படாது. உங்களுக்கு ஓதல் பேரே அதை நான் சொல்ற விஷயம். உங்களுக்கு நீங்க தனியா ஓதும் முன்னுக்கு தான் பேசிட்டு உங்களுடைய சாமியார்கிட்ட கேட்டு ஒரு 2 3 ஓதிட்டு வந்து அதுக்கப்புறம் தனியா ஓதுனீங்கன்னா வேற விஷயம். உங்களுக்கு ஓதல் பிடிச்சு நீங்க தனியா ஓதினா யாரும் பார்க்கல, யாரும் இல்ல. யாரும் இல்ல. அப்ப கிணத்துல விழுந்தா தூக்கால் இல்லாம தான் செய்யும். பக்கத்துல யாராச்சும் பக்கத்துல வச்சுக்கொண்டு கிணத்துல விழுந்தா வாளியால போட்டு சரி சாணிக்கு நீச்சல் தெரியாட்டி போய்க்கிட்டு போயிடும். ஒருத்தர் இல்லைன்னு நடக்கும். யாரும் எடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டான். அவங்க அடிச்சு மௌத்தா தான் போகும். அப்படித்தான் ஓதணும். ஒன்றுமே பார்க்கறது ரெடி இல்லை. யாரும் பாக்குற அதான் நம்மளோட வீட்டு பக்கத்துலயே ஆக்கலிக்கு சாமி மட்டுமல்ல. எத்தனை பேருக்கு மொத்தம் சாமிக்குது ரஹ்மிக்குது? 3 பேர் இருக்கிற. 3 பேர் வச்சுட்டு ஒழுங்கா ஓதாட்டி கிளாஸுக்கு நான் ஓதிடப்படாது. போதுமா போண்டா. இன்னல் இன்சான லஃபீ ஓசுருங்கிறது பிள்ளை. ரெண்டாவது إذا جاء نصر الله والفتح. மூச்சு பெய்திட்டு திருப்பி கரெக்ட் பண்ணுவோம். إذا جاء نصر الله والفتح. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? இந்த இடத்துல என்னது நடக்குது? சாணிக்கு என்ன நடக்குது? நான் சொன்னேனே இதுக்கெல்லாம் இதெல்லாம் தனி ஓதினா கடைசி மௌத்தாக வரைக்கும் இப்படிதான் இருக்கும். திருந்தாது. சாமிநாட்ட போயிட்டு உட்காந்து ராமிநாட்ட போய் உட்கார்ந்தா அவங்க சொல்லுவாங்க இப்படிதான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓதுங்கோ. இதுல மூச்சு முட்டுதோ அந்த முட்டுத மூச்சை தான் எப்படி மேனேஜ் பண்ணி கொள்றேன்னு கேட்கத்தான் உங்களோட சாமிநாட்ட போக சொன்னேன். உங்களோட ஓதுது பக்கத்துல போயிட்டு இருந்ததான் கொஞ்சம் ஸ்பீடா ஓதுற எப்படி கொஞ்சம் ஸ்பீடா ஓதினா மூச்சு முட்டாது. யாருக்கு இந்த மூச்சு முட்டல இந்த சின்ன ஒரு வசனம் இது. உங்களோட சின்ன பிள்ளையெல்லாம் ஓதிட்டு போயிட்டாங்க அந்த வசனத்தை. உங்களுக்கு மூச்சு முட்டு எப்படின்னு? உங்களுக்கு எத்தனை வயசு? சாணிக்கு எத்தனை வயசு? 8 தெலுங்குல 10 8 வயசு. அதுதானே 8 வயசுங்கிறது பெரிய வயசு. 8 வயசுங்கிறது பெண்ணாம் பெரிய வயசு. சின்ன புள்ள வயசுங்கிறது 5 வயசா சின்ன வயசு. 5 வயசு புள்ள ஓதுறதுல கஷ்டப்பட்டா சொல்லிடும் பாவம் சின்ன புள்ள. 8 வயசு. ஒரு மூச்சுல ஓதணும். ஓதுறேன். إذا جاء نصر الله والفتح. அவங்களே விளங்குது இல்ல என்ன நடக்குது விளங்குது இல்ல. திருப்பி ஓதுறேன். திருப்பி ஓதுறேன்ங்கிறதுக்காகத்தான் ஜானி சொல்றது. பேசிட்டு அவங்களோட முன்னுக்கு இது ஒரு 2 முறை ஓதிட்டு வந்தீங்கடா கிளாஸ்ல இப்படி ஒரு வசனத்தை 50 முறை ஓத தேவையில்லை. விளங்குதா? ஒரு வசனத்தை ஹோம்ஒர்க்கா தார வசனம் உண்ட கிளாஸ்ல வந்து திருப்பி நீங்க ஓது நேரம் ஒரு முறை ஓதும். அப்ப 2வது பேல 3வது பாப்போம். எத்தனை வசனம் சரியா வருது?
الآخرة والأولى. மூணாவது பிழை. பாத்தீங்களா, தனியா ஓதுனதால மூணுலயும் பிழை இருக்குது. நாலாவதுதான் إذا كنا إذا ما من نغيظ. எத்தனை பிழை இருக்குது நாலாவதுல? ராணி, நாலாவது எத்தனை பிழை இருக்குது? 4. 4 பிழை நீ. அஞ்சாவது? ثم لتسألن يومئذ عن النعيم. இதுல பிழை கொஞ்சம் குறைஞ்சிக்கு, 2 பிழை வந்துட்டு. சாணி இன்னொரு வேலை அந்த ஒவ்வொரு நாளும் 5 புதிய வசனம் ஓத சொல்லி அது ஓதினா பொய் சொல்ல வேணாம், பொய் சொல்லப்படாது. ஓதினா ஓதினா இல்லையா? எப்படி ஓதின? திக்கி முக்கி ஓதினா எப்படி ஓதின? திக்கி திக்கி ஓதினேன். ஆயித்தானே, திக்கி திக்கி ஓதினா ஓதி முடிஞ்சு அப்படியா? திக்காம ஓதும் வரைக்கும் திருப்பி திருப்பி ஓதணுமா? அப்பதான் சரி. இந்த ஒரு முறை திக்கி ஓதிட்டேன், இப்ப என்ன சரி ஓத செஞ்சா நான் ஓதி முடிக்கிறேன் சொல்லல. இப்ப 4 பேர் தர போறேன், சரி வராது. திக்காம ஓதி பழகு வரைக்கும் ஓதணும். இப்ப உதாரணத்துக்கு முதலாவது வசனத்தை திக்கி ஓதி என்ன சொன்னா விட்டுட்டு போறல, அந்த வசனம் சரியாகின்ற வரைக்கும் என்ன செய்யணும்? ஓதணும். திருப்பி திருப்பி ஓதத்தான் வேணும். இப்பதான் திருந்தும், நல்ல திருந்தாது. சரி, நான் அன்றைக்கு என்ன செஞ்சு இன்றைய கிளாஸ்ல உங்களுக்கு செஞ்சுக்கிறேன், நீங்க என்ன என்ன பொல விடுறீங்களோ அவ்வளவு பொலையும் வெட்டி குத்தி வச்சுக்கிறேன். சரியா? நாளைக்கு போய் தனியாக ஓதணும். ஷாமினாட்ட பேசிட்டு இந்த மூச்சு முட்டுது இதுக்கு என்ன செய்யறன்னு முதல்ல கேளுங்க, அவர்கிட்ட சொல்லி தருவாரு. அவர் தெரியும் மூச்சு முட்டா மோதிரி எப்படி. சரியா? முதலாவது வசனத்துல போல, 2வதுல மூச்சு முட்டுறது பில, 3வதுல பெரிய பில, 4வது 4 பில, 5வதுல 2 பில, எல்லா பிலையும் மீகி பேசிட்டு இருந்து நாளைக்கு எனக்கு ஹோம்ஒர்க் வரணும். 4 எழுதிட்டேன். ஹோம்ஒர்க் வந்தா வேலை தர மாட்டேன். நாளைக்கு 4 ஹோம்ஒர்க் அனுப்பி சரி எடுத்தா தான் 4 இன்னொரு வேலை தருவேன், அல்லது நான் வேலை தர மாட்டேன். நீங்க ஓதினா தான் நான் உங்களுக்கு ஓதி தருவேன். நீங்க ஓத நான் ஓதி தரேன், அப்படிதானே? நீங்க ஓதினா தானே நான் ஓதி தரணும். நீங்க ஓதாட்டி எனக்கு ஓதி தரணுமா? அவைய நாளைக்கு ஹோம்ஒர்க் அனுப்பினா தான் நான் அடுத்த வேலையை உங்களுக்கு ஓதி தருவேன். பேசிட்டு கேட்டு ரெக்கார்டு பார்த்து ஓதி பாய்வாங்க நாளைக்கு.